தெரிய மாட்டேது. போ இங்கே போ. சரியா? வெள்ளாட்டு குட்டியோட சேர்ந்து சுற்றும். நீங்கள் தான் சாமி என் பேச்சு கேட்டு கமெண்ட் போட்டாட்டேன். அவள் அங்கே போயிட்டா, எருமை அங்கே போயிட்டா. உனக்கு சும்மா வர்றது பிரச்சனை இல்லை. நீ என்ன வேலை பண்ணுற? அழுங்காப்பில் அவளுக்கு கூட சேர்ந்துட்டு என்ன கவரில் நாளாசம் பண்ணி வச்சிட்டியா? என்னமோ பண்ணிட்டு சும்மா சுற்றிக்கிட்டே என் பின்னால் எனக்கு கீழே உலக வச்சிட்ருக்குறீங்க. நீ இரு அவுத்துடுறேன். அவுத்தெல்லாம் விடமாட்டேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. வேறு பக்கம் கட்டி வைக்கிறேன். என்னடா அவசரம் முடியும். கம்மனி ராமணியே வா அவுத்துட்டு வா. இதில் கட்டி வைக்கிறேன். மேய் போ. இதில் கட்டி வச்சிட்டேன். காலை மூச்சு போடாது கழுத. யாரை எங்கே முடிச்சு கட்டுறது? எருமை இப்போ இந்த பக்கம் முடிச்சுட்டுலாம். வா நீ இங்கேயே மேய். இதெல்லாம் எனக்கு மேவா தெரியல. வருது செல்ல ஜாஸ்தி. எருமை அவள் பேர் கருப்பாத்தாளுங்க. ஆனாலுமே எருமையினையே அவளை சொல்லுவேன். வா சாமி. பொதுவாக ஆடுகளை துளுக்கு, சம்டைம் ஏதோ ஒரு தலைந்தான் மாடுகளை துளுக்குறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இவளுக்கு கோபம் வந்தாலே சரி துளுக்குவா, இப்படி உதறுவா. வா, எதுக்கு உதறுவானே தெரியாது. கோபத்துக்கு தான் உதறுவான்னு தெரியும். ஆனாலும் எதுக்கு அவ்வளோ கோபம் வருது, நம்ம என்ன பண்ணுறோன்னே எனக்கே தெரியாதுங்களுக்கு. ஒன்றுமே பண்ணக்கூடாது. இப்போ ஒரு வார்த்தை பேசக்கூடாது, திட்டக்கூடாது. இவ்வளோ கொஞ்சிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சங்கிளி கொம்பில் மாட்டிக்கிறான். வா, அங்கே எங்கே போய் மேயிற? இல்லை தெரியாம தான் கேட்குறேன் நான். வேற எங்காச்சும் போய் மேயிலாம். வா போகிறதுல போய் மேய்ஞ்சிங்கன்னா கொட்டாட்டு மேயலாம். எனக்கு என் கண் பார்வையில் மேய்ஞ்சிங்கன்னா தான் நாங்கள் இன்னும் ஒரு மாடு கம்மியாக இருக்கிற மாதிரியே தெரியுது. ரெண்டு மாடு சந்தை போயிடுச்சு. சந்தை மாடுங்களை ஞாபகம் இல்லையே, காலை முடிச்சிடாது. சந்தை மாடுங்களை ஞாபகம் இல்லாமல் ஒரு மாடு கம்மியாக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பூச்சி கூடாட்டு இருந்தா இப்போ கொஞ்சம் நல்லா ஆயிட்டா. ஏய் அப்படிங்கப்பா குட்டி தம்பி, கண்டிப்பாக பயன்தான் போருக்கு. அழுங்காப்பில் நெளியுங்களுக்கு நம்ம வீட்டில் குட்டி தம்பி